இந்த வீடியோ வந்துங்க நீங்கள் வந்து மும்பை ஸ்ட்ரீட் பிளாக்கில் பார்ப்பீங்க. நான் எல்லாத்தையும் ஒரே இதுக்குள்ளே நான் திணிக்க வேண்டாம்னு பார்க்குறேன். இது தாஜ் ஹோட்டல் தான். தாஜ் ஹோட்டலுக்கு அப்படியே உள்ள ஒரு சைடு ரேஞ்ச் ரோவர் பாருங்க, பிளாக் வேறு லெவலில் இருக்குது. டிராஃபிக்கா இல்லை வண்டி நிறுத்தியிருக்காங்களான்னு தெரியல. जिपर कहते ना टी-शर्ट प्राइस செமையாக இருக்குது கலரு. பாரு, अरे येलो कलर में इसमें இந்த ஏரியா வேறு லெவலில் இருக்குது. நம்ம காலையில் வந்த ஏரியா மாதிரியே இருக்கு. தெரியல, எல்லாம் இங்கே எல்லா ஏரியாவும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. இப்படி வந்துட்டு அப்படி போகணுமா? ஓகே, நம்ம அங்கே அந்த இடத்துல வந்து அப்படி போனோம், சந்துக்குள்ளே வர்றோம். ஓ, அதே தானுங்க மக்களே. அங்கேருந்து வந்து இந்த இடத்த பார்த்துட்டு இப்படியே போனோம் பார்த்தீங்களா? இப்படி போய் ஸ்ட்ரைட்டாக போனோம் நம்ம. கரெக்டு. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்குங்க. மெரின் டிரைவ் அங்கே தான் போயிட்டுருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக போகணும். हाँ ठीक है ठीक है. ஸ்ட்ரைட்டாக போகணும் நம்ம. நைட்டு வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக வண்டி ஸ்பாட் விற்கிற இடம் போல் இருக்குங்க. இன்னைக்கு கிளைமேட் சும்மா குளு குளு குளுன்னு
மழை வந்துட்டு வர்ற மாதிரி இருந்து எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குது கிளைமேட்டு. கூட்டம் பயங்கரமாக இந்த கடையில், என்ன கடையாக இருந்தாலும். அப்பா இந்த ஏரியா பாருங்களேன், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏர் கூலரு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. மார்னிங் மக்களே. மும்பை லோக்கல் ஃப்ளோரில் இந்த மாதிரி மாடிக்கு வீடெலாம் இருக்குங்க. ஏரி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? பார்ப்போம், முடிஞ்சால் பார்ப்போம். ओ भाई என்ன ஏரியா? मीमोम स्ट्रीट, जवीरी बाज़ार, मुंबई 2. टिकट निकलवा तो देना। ये चूड़ा सिलेंडर எத்தனை ஒரு சிக்னல் பாருங்க. இங்கே ஒரு சிக்னலு, அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. மெட்ரோ ஐமேக்ஸ். சூப்பராக இருக்கு பாருங்க பில்டிங்.
ஓகே மக்களே, தானே போயிட்டு வந்தாச்சுங்க. வந்துட்டு வேறு ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கேன். சரி ஓகே, மணி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 3 ஆச்சு. போய் ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். சாப்பிட்டுங்க சும்மா அப்படியே லைட்டாக அப்படியே லோக்கல் ஏரியாவில் நடந்து போயிட்டுருக்கேன். அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே ரூம் போயிங்க. அங்கே பேக் வச்சுருக்கேன். பேக் எடுத்துகிட்டு எடுத்துட்டுங்க அப்படியே லோக்கமானிய திலக் ரயில்வே ஸ்டேஷனில் நமக்கு நைட்டு ட்ரெயின் வந்து 10:30 மணிக்குங்க. லோக்கமானிய திலக் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்ஸு. போய் அப்படியே வந்து நைட்டு எதுவும் சாப்பிட்டு அப்படியே தூக்கத்தை போட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியதுதான். நல்லா வீடு ஏரியாங்க. அப்படியே ஆப்போசிட் பார்த்தா லோக்கல் ட்ரெயின் போகுது. மறுபடியும் ஒரு ஃப்ளைட் போகுது பாருங்க. இங்கே பக்கத்தில் தான் சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ தான் ஃப்ளைட் போச்சு. மறுபடியும் இன்னொரு ஃப்ளைட்டு. அங்கே எதுவும் சாப்பிட்றக்கான்னு பார்ப்போம் இந்த கடையில். ஏகப்பட்ட ஃப்ளைட் போகுதுங்க. இது வரைக்கும் 4 ஃப்ளைட் போயிடுச்சு. நாங்கள் இறங்கின ஜங்ஷனில் 5 நிமிஷத்துலேருந்து. கார் பாருங்க இங்கெல்லாம் எப்படி நிறுத்திருக்காங்கன்னு அப்பார்ட்மெண்ட்டில். ஸ்கூலு ஏரியா பாருங்க வேறு லெவலில் இருக்குது. மாங்கு நடந்தால் தான் இந்த மாதிரி ஏரியாலாம் பார்க்க முடியும் போல் மும்பையில். ஒன்று மக்களே, இந்த யூடியூப்பர் இருக்கார் பாருங்க, டிரான்சிஸ் பெஸ்ட்டு. அப்புறம் வந்து நம்ம ஈரோடுக்காரர் அந்த பேர் என்ன, குமார். அவங்கள எப்படி தான் வந்து வெளிநாட்டெலாம் போய் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. போனால் எது வீடியோ போட்டிருந்தாருங்க. எங்கேயோ காட்டுக்குள்ளே மலை மேலே ஆப்பிரிக்காவில் ஏறுறது. நம்ம இங்கே இருக்கிறத கண்டுபிடிக்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்களை அங்கே பாருங்க, எச்சு தண்ணி சும்மா ஆறு மாதிரி போகுது. வாய்க்கால் மாதிரி இருக்கு. ஏரியா சும்மா தாறு மாறா கஜன்னு இருக்குது. நியர்பை குர்லா ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குங்க அது. ஏரியா பேர் தான் குர்லாவா? ஒருவேளை வந்து
லோகமானியா திலக் எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து லோகமானியா திலக் வர்றது, அதுக்கு தான் குர்லா எக்ஸ்பிரஸ்னு பேர் வச்சுருக்காங்க. இதில் இந்த ஏரியா பேர் தான் வச்சுருக்காங்களான்னு தெரியல, இருக்கலாம் மேபி. ஒரு ஏரியா என்னடானா ஒன்றுமே இல்லாமல் இருக்குங்க. ஒரு ரோடை தாண்டி வந்தோம்னா அடுத்து பயங்கரமாக இருக்குது. அதேமாதிரி ஸ்ட்ரைட்டாக போனால் குர்லா ஜங்ஷன் வரும்னு நினைக்கிறேங்க. சும்மா 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குங்க இந்த இடம். வேறுங்களா 1 கிலோமீட்ரு. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா மும்பை வரைக்கும் வந்தாச்சு. சரி, ஒரு பீச் பார்க்கலன்னா நல்லா இருக்குங்களா. நேற்று போனோம், தாதர் பீச் போனோம். அது வந்து கால் வைக்க முடியல, சும்மா பார்த்துட்டு மட்டும் தான் வந்தாச்சுங்க. அடுத்து வந்து ஜூகு பீச்சுன்னு இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து ட்ரெயினில் வந்து இறங்கி இப்போ தான் போயிட்டுருக்குங்க. கெஸ் வாங்குது பார்த்தீங்களா. இந்த ஜங்ஷன் கிட்டத்தட்ட பாலம் 1 கிலோமீட்டருக்கு மேலே வருது. தில்லா இன்னும் பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன். ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயின் ஏறி லோக்கல் ட்ரெயின் ஏறி வந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன். வாங்க போவோம். பாருங்க, சும்மா பல கிலோமீட்டர் இருக்குங்க பாலம். இந்த பாருங்களேன், இதில் தான் வந்தோம். இந்த வழியில் வளைஞ்சு நேராக போகணுங்க. இந்த ஏரியா பாருங்கள், நல்லா நிறைய தமிழ்காரங்க இருக்காங்க. அதாவது இந்த ஜூகு பீச் போகிறோம் இல்லைங்களா, அந்த வழியில் இந்த பாலத்தை தாண்டி பெரிய ரோட்டில் போகிறவங்க லெஃப்ட் எடுத்து சின்ன சந்து ரோட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. சின்ன ஏரியாவாக போயிட்டே இருக்குது. இவ்வளோ தமிழ்காரங்க நிறைய இருக்காங்க. ஒரு கடையில் தமிழ் பேசிட்டுருக்காங்க. பாருங்க, இந்த மளிகை பாருங்க, முருகன் ஸ்டோர்னு போட்டிருக்கு. இங்கே பாருங்க, ஸ்ரீ மகாமுனீஸ்வரர் ஆலயம்னு போட்டிருக்கு. ரொம்ப தூரம் நடந்து வச்சுங்கிறது 1 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே பாருங்க, குமார் எலக்ட்ரிக்கல்ஸ்னு கடை. இங்க ஸ்ரீ கலா ஸ்டோர்னு போட்டிருக்கு. இந்த ஏரியாவில் நிறைய தமிழ் பசங்க இருக்காங்க, தமிழ்காரங்க இருக்காங்க. இங்கே வருங்க, தங்கவேல் மட்டன் ஷாப்பு, தனலட்சுமி க்ளோத் ஷாப்பு. இங்கே வருங்க, வள்ளி பூஜா ஸ்டோர். ஏகப்பட்ட பேர் தமிழ்காரங்க தான் போட்டிருக்கு இந்த ஏரியாவில். கடை பேரே நம்மளது வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, பிஎம்ஆர் ஸ்டோர். எம்ஜிஆர் பாட்டு பாடுதுங்க. இந்த கடையில் எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டு இருக்கு. பசங்க இருக்க பார்த்தீங்களா, தமிழ்காரங்க பசங்க தான். கேட்டேங்க, தம்பி ஜூகு பீச் போகிறதுக்கு வழி எங்கே அப்படின்னு. இது டெட் என்னன்னா நீங்கள் அந்த சைடு போங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அங்கே போயிட்டுருக்கேன். அந்த வழியில் ரிட்டன் போவோம். இங்கே பாருங்க, மாரியம்மன் திருக்கோயில், கோயில் கட்டுறாங்க பாருங்க. கோயில் கட்டுறாங்க, திருக்கோயில் நன்கொடைன்னு போட்டிருக்காங்க. சுற்றி வந்தாச்சுங்க இடத்துக்கு. போட்டிருக்கு பாருங்க, நேரு நகர் அப்படின்னு. வேறு லெவலில் இருக்குங்க நம்ம ஆளுங்க. நேரு நகர். இதுக்குள்ளே தான் வந்தேங்க, நேரு நகருக்குள்ளே. இப்படி வந்திருக்கணும். இருந்தாலும் நல்ல நிறைய தமிழ்காரங்களை பார்த்தோம். நம்ம தான் ஜூகு பீச்சுக்கு போகலாம். கிட்டத்தட்ட மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா 4:30 மணிக்கு 5 மணிக்கு கிளம்புனேன். மணி 6:30 ஆச்சு. இன்னமும் போயிட்டுருக்கேன். அதுக்குள்ளே அந்த நேரு நகர்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன்.
தெரியாமல் குறுக்கு வழி போல் இருக்கு அப்படின்ட்டு அதனால சுற்றி மறுபடியும் அங்கே டெட் எண்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் ரிட்டன் வந்தேன். தெரிஞ்சுங்க அங்கே ஏகப்பட்ட தமிழ்காரங்க இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மாரியம்மன் கோயிலில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக ஆட்டோலையும் போயாச்சுங்க. முடியல நடந்து போகிறக்கு. பழைய போனதில் தான் நடந்து போனோங்க. ஆட்டோவில் வந்தாச்சு. 25 ரூபா ஒன்லி. டிக்கெட்டு இந்த இங்கே எடுத்துக்கலாம், மிஷினில் போட்டு எடுத்துடலாங்க. டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 5 ரூபா தாதர் போகிறக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3, 4. 3, 4 இங்கே இருக்குது லெஃப்டில். வா, ஏகப்பட்ட நட நடந்தாச்சுங்க. ஃபைனலாக போய் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த நடராஜா சர்வீஸ் விளாக் இதோட முடிச்சுக்கலாங்க. ஏன் நடராஜா சர்வீஸ்னு சொல்கிறேன்னா ஏகப்பட்ட நட நடந்தாச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். சீக்கிரமாக வந்த லோக்கல் ட்ரெயின் விளாகையும் முடிக்க போகிறோம். அதுதான் போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டாக குருலாப்பூர் ஸ்டேஷன் போகணுன்னா இந்த லோக்கல் ட்ரெயின் விளாகை முடிச்சுட்டு அப்படியே நம்ம லோக்மானிய திலக் ஜங்ஷன் போக வேண்டியதாங்க.